இந்த சம்பவத்தின் தீர்ப்பு உண்மையிலேயே எனக்கு மிகுந்த வருத்தத்தை தான் அளிக்குது. ஏன்னா தப்பு பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய வசதி படைத்தவங்க. ஒன்று, இவங்களுக்கு வந்து இதை விட கடுமையான தண்டனை தான் கொடுக்கப்படணும். ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நன்னடத்தை காரணமாகவோ அல்லது பெயில் வாங்கியோ பல லட்சங்களை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து மறுபடியும் சுதந்திரமாக சுற்றி திரிவாங்க. இது குற்றவாளிகள் வந்து உண்மையாகவே சரியாக தண்டிக்கப்படலை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. வெளிநாடுகளில் குறிப்பாக முஸ்லீம் தேசங்களில் கொடுக்கப்படுகிற தண்டனை போல் கொடுத்தா மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் உண்மையிலேயே குறையும். ஏன்னா நம்ம நாட்டு சட்டங்கள் குப்பையை போன்றது. இந்த சட்டங்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கல்ல, குற்றவாளிகள் சுதந்திரமாக இந்த நாட்டில் சுற்றி திரியவே பயன்படுகிறது. ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் அந்த மாதிரி. இந்த சட்டங்களாலெல்லாம் இந்த குற்றங்களெல்லாம் ஒழிச்சு விட முடியாது, தடுத்து விட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு இதை விட கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியுடைய பிள்ளையாகவோ அல்லது மிகப்பெரிய உச்ச நீதிமன்ற ஜட்ஜினுடைய பிள்ளையாகவோ பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களுடைய பிள்ளைகளாகவோ இருந்திருந்தால் உண்மையிலேயே இந்த மாதிரி சாதாரண தண்டனையை அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? சொல்லுங்கள். நிர்பயா கேஸ் என்னங்க ஆச்சு? நிர்பயா கேஸில் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? ஏங்க, அந்த பிள்ளை இறந்து போச்சு, ஓகே. ஆனால் இந்த பிள்ளைங்க சாகிற வரையிலும் அது போன்ற ஒரு வேதனையையும் வலியையும் தானே தங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை செத்து போச்சு, நிர்பயா. ஆனால் இந்த பிள்ளைங்க சாகிற வரையிலும் இந்த கொடூரமான மிருகங்கள் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்ல. உண்மையிலே சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக.